India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நானும் நாகமா மாறிட்டேன். வா வா நாகினி ஆட்டம் ஆடலாம். இது என்ன புது விளையாட்டா? அப்ப நானும் இந்த ஆட்டத்துக்கு வரேன். நான் செத்து போயிடுவேன். நான் கண்டிப்பா இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? வயசு என்னமோ உன்னை விட கொஞ்சம் அதிகம் தான். ஆனா வசதியை பொறுத்த வரைக்கும் பெரிய கை. வரதட்சணை வேண்டான்ட்டாரு. வேற எந்த டிமாண்டும் வைக்கல. நான் சொல்றது கேளுமா, இதை விட உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாமா? ஏன் கிடைக்க மாட்டான்? எனக்கு என்ன குறை இருக்கு? குறை உங்ககிட்ட தான் இருக்கு. மகளை பெத்துட்டீங்க, ஆனா மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்க நீங்க காசு சேர்க்கல. அப்புறம் இந்த கிழவன் எப்படி காசு கேட்பான் உங்ககிட்ட? இவன் வயசுல பாதி வயசு தான் எனக்கு இருக்கு. அப்புறம் எப்படி வரதட்சணை கேட்பாங்க உங்ககிட்ட? வாய மூடு. நாங்க ஒண்ணும் உன்னோட எதிரிங்க இல்ல. உன்னை பெத்தவங்க. உனக்கு எப்பவும் கெடுதல் நினைக்க மாட்டோம். அப்படியா? அப்ப நீங்களே சொல்லுங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவாவது 21 வயசு இருக்கிற பொண்ண ஒரு 40 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு நான் பேசாம அனாதையாவே இருந்திருக்கலாம். அம்மாடி நில்லுமா. ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சனா, நான் போய் ராணி பாத்துட்டு வரமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ராணியப்பா. எதுக்கு அவ பின்னாடியே போய்கிட்டு? அவெல்லாம் திரும்ப வருவா. அப்படியே போறதுக்கு அந்த ராசி இல்லாதவளுக்கு எங்க இடம் இருக்கு? நாம தான் ராசி இல்லாதவங்களாயிட்டோமே. அவளுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை கூட பண்ண முடியல. உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. இப்படியே இவளுக்காக நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அவ என்னடான்னா நம்மளை எதிரி மாதிரி பாக்குறா. அவளுக்கு கெடுதல் பண்றதா நினைக்கிறா. நீயே சொல்லு, நம்ம தகுதிக்கு மீறின மாப்பிள்ளையை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, காசுள்ள இடத்துல கட்டி கொடுத்தா அவ மகாராணி மாதிரி வாழ்வா. ராணின்னு பேரு வச்சிருக்கிறதுனால மட்டும் ராணி வாழ்க்கைலாம் அமையாது. என்னவோ தெரியல, அந்த ராசி இல்லாத பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை அமைய போகுதுன்னு. ராஜகுமாரன் வருவான்னு என் தலையெழுத்துல எழுதிருக்கு. ராஜகுமாரனா? அப்படின்னா இந்த பாலம் கிணத்துல ராஜகுமாரனை தான் தேடிட்டு இருந்தியா? எனக்கு தெரியும், நீ சாகதானே இங்க வந்த. ஆமாடி, ஒரு 2 நிமிஷத்துல என் புத்தி தடுமாறி போயிருச்சு. அதான் நீ ஏன் சொல்லு. நான் சாகணும்னு முடிவு எடுத்திருந்தா நான் இந்நேரம் அங்க போய் குதிச்சிருக்க மாட்டேனா? நான் தான் கிணத்துல குதிக்கலையே. அப்படி இல்லடி. அப்படி இல்லனா எப்படி? எனக்கு நல்லா தெரியும், நீ இங்க சாகதான் வந்த. அப்படிலாம் சீக்கிரமா நான் சாக மாட்டேன். அவ்வளவு ஈஸியாலாம் நான் சாக மாட்டேன். நான் ஒரு நாக கன்னிகை. நாக கன்னியா? ஆமா. நீ பாக்கலையா? அந்த பாம்பு என்ன கடிக்காமலேயே என் கால் மேல ஏறி போச்சே. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? இல்ல, நீயே சொல்லு. கடவுள் மறைமுகமா உணர்த்துறாரு. நான் ஒண்ணு அப்படி ஒரு சாதாரணமான
மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நான் ஒரு ஸ்பெஷல். நான் ஒரு நாக கன்னிகை. எனக்கு நாக கன்னிகையோட ஆசீர்வாதம் இருக்கு. இதுக்கப்புறம் பாரு, எங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன ராசி இல்லாதவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் இந்த மட்டமான சம்மதத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அப்படியா? இதெல்லாம் சரி, அது எப்படி மாறும்? இனிமே என்னை காப்பாத்திக்கிறது எப்படி எனக்கு தெரியும். நான் ஒரு நாகினி. என்னை காப்பாத்திக்க நாகதேவன் வருவான். இனிமே பாரு எப்படி என் தலைவிதி மாறப்போகுதுன்னு. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட வாயை அடைக்கிறேன் பாரு. ஏண்டி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அப்படியே பேசிட்டே போற. நாகதேவன் யாரும் கிடையாது. அதே மாதிரி நீயும் நாகக்கண்ணி கிடையாது. நாக கன்னிதான். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இதுக்கப்புறம் நானும் நாகராஜாவும் ஒன்னாறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அவர் வருவார் என்னை கூட்டிட்டு போறதுக்கு. பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி அவர் கூடவே என்னை கூட்டிட்டு போயிருவாரு. இது என்ன சத்தம்? ராணி, ராணி, ஏய் ராணி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏண்டி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க. செய்தி வந்திருக்கு. என்னோட நாகராஜா கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி என்ன கூட்டிட்டு போயிருவாரு. எங்க இங்க வாங்கல. ஏண்டி இப்படி உளறிட்டு இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நாக கண்ணினா, நாக கண்ணியை எப்படிலாம் தொடக்கூடாது. ராணி அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. இங்க வந்து பாருங்க உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு. எங்க போனீங்க? நாக கண்ணியா மாறிட்டாமா உங்களோட பொண்ணு. இனிமே இந்த நாகினியோட ஆட்டம் ஆரம்பம். அதுக்கப்புறம் கல்யாணம் பேச்சு முடிவுக்கு வந்துருச்சு. ராணி அப்பா, இங்க வாங்க. வந்து என்னன்னு பாருங்க. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருங்களேன். பாருங்க, நம்ம ராணிக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. ராணிமா, ஏய், என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவளுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வலிப்பும் வரல, வாந்தியும் வரல. இது என்னோட நாகராஜாக்காக ஏற்படுற துடிப்பு. ஏமா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? நாகதேவன் வருவாரு. பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி என்ன வந்து கூட்டிட்டு போயிருவாரு. அம்மாடி, முதல்ல நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தான் மூளை சரியில்லை. உங்க வீட்டு நாக கன்னிகைய ராசி இல்லாதவன திட்டிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் பாருங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த நாக கன்னியும் அந்த நாகதேவனும் சேர்றது யாராலையும் தடுக்க முடியாது. அடி பாவி மகளே, ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னங்க ஆச்சு இவளுக்கு? ஏங்க இப்படி நடந்துக்கிறா? நாகராணி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. நாகராணி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? நம்ம ராணி மேல நாகினி இறங்கி வந்திருக்கா. நாகராஜாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும், கும்பிடுங்க. நாகராணி,
என் கஷ்டமெல்லாம் தீரணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் 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 டிஸ்கவுண்ட். வாய மூடு சாந்தி. நான் சொன்ன பேச்சை கேட்கல. இப்ப நான் உன்னை சுட போறேன். டிஸ்கவுண்ட் 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 டிஸ்கவுண்ட். இப்ப நான் உன்னை சுட போறேன். பாக்கறியா? வேண்டாம். சும்மா இருக்கணும். சாந்தி தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு தண்டனை கொடுக்கணும். கோர்ட் மார்ஷலுக்கு ரெடி ஆகுங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பீச்சே மூட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பீச்சே. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ என்ன பால் குடிக்க சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இத பாரு சாந்தி, நீ என்னோட ராஜுவை கட்டாயப்படுத்தினால அதுக்கு அவங்கிட்ட மன்னிப்பு கேளுப்போ. என்ன மன்னிச்சிருங்க சின்ன முதலாளி, தப்பு நடந்துருச்சு. பாத்தியா, சாந்தி மன்னிப்பும் கேட்டுட்டா. அப்ப சரி, கோர்ட் மார்ஷல் கேன்சல். கேன்சல். அப்போ நாம இந்த கை கட்ட அவுத்து விட்டுறலாம். நீ கிளம்பு. சித்தப்பா, அது ஏன் துப்பாக்கி என்கிட்ட கொடுங்க. நான் மேகத்தை சுட போறேன். என் துப்பாக்கியை கொடுங்க. ஏன் சுட போற? அது மேகத்தை பார்த்து சுட்டா அதுல இருந்து மழை பெய்யுமா, அதுல நான் ஜாலியா நனைய போறேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க, என் துப்பாக்கியை கொடுங்க. கொடுங்கன்னு சொன்னல. அப்பு பப்பு வாங்க போய் நனையலாம். முதலாளி, ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜுவை சமாதானப்படுத்தியிருக்க. சதன், எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ராஜுவை நம்மளே பார்த்துட்டு இருக்க முடியும்? நாளுக்கு நாள் அவனோட அடம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. வர்ற வேலைக்காரங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ராஜுவை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அதை நினைச்சா ராத்திரி முழுக்க தூக்கமே வர மாட்டேங்குது. முதலாளி, யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் தான் துணை. நீங்க அந்த கிரீஷை எடுத்துக்குங்க. கிரீஷா? யாரு அந்த கிரீஷ் குப்தாவா? ஆமா, அவன்தான். அவனுக்கு கல்யாணமே நடக்காம இருந்தது. வரதட்சணை கொடுக்க சல்லி காசு அவங்க கிட்ட கிடையாது. நாக தேவதையோட அருள் கிடைச்சது, அவ்வளவுதான். பொண்ணு மேல நாகக்கண்ணி இறங்கி வந்திருக்கா. எல்லாரும் அவளை நாகக்கண்ணியா நினைச்சு பூஜையே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த நாகக்கண்ணிகை. அதிசயமா? முதலாளி, ஒரு தடவை ராஜு தம்பி அந்த நாகக்கண்ணிகை கிட்ட கூட்டிட்டு போனா, நாகராணிக்கு ஜெய், நாகராணிக்கு ஜெய். நாகராணிக்கு வணக்கம். நாகராணி, முந்தானேத்து என் பொண்ணு வழி தவறி எங்கேயோ காணாம போயிட்டா. ஆனா நாகராணி, உங்களோட அருளால என் பொண்ணு மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துட்டா. உங்க பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு என் வீட்டுக்கே திரும்ப வந்துட்டா. நாகராணிக்கு நன்றி. நாகராணிக்கு ஜெய். நாகராணி வணக்கம். நாகராணி, 3 நாளா என் குழந்தை வயிற்று வலியால துடிக்குது. டாக்டரை போய் பார்த்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்ப நீங்க தான் அருள் புரியணும். நாகராணிக்கு ஜெய். நாகராணிக்கு 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 நாகராணிக்கு
நீ ரொம்ப அழகா இருக்கியே. நாகராணி, என்னோட பையன் ராஜுவை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு லட்டு தான் வேணும். எங்க எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு? 35,000 ரூபாய் 5 நாள்ல. அடியே, நமக்கு இப்போ நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு நல்ல நேரம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடவுளுக்கே நம்ம கஷ்டம் பார்க்க பொறுக்கல. இதுக்கப்புறம் நம்ம ராணிய டிவில எல்லாம் காமிப்பாங்க, இன்னும் நிறைய ஜனங்க வருவாங்க. அப்புறம் நான் வேணா ஜெகன் அண்ணா கிட்ட பேசிடட்டுமா? பர்மாஜி கிட்ட போய் பேச சொல்லி ராணிக்கும் அவங்க பையனுக்கும் நிச்சயம் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப நம்மளால அவங்க கேட்ட வரதட்சணையை கொடுக்க முடியும்ல. எப்ப யோசிச்சாலும் சின்னதாவே யோசிப்பீங்களா? அப்படி என்னதான் இருக்கு அந்த பர்மாவோட பையன் கிட்ட? மாசம் வெறும் 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். ஆனா பாருங்க நம்ம ராணி இன்னும் எவ்வளவு சம்பாதிப்பான்னு. அவளுக்காக ஒரு ராஜகுமாரன் தான் வரப்போறான். அதுக்கப்புறம் பாருங்க அவளோட கல்யாணத்தை எப்படி தாம் தூம் நடத்துறோன்னு. அதுக்கப்புறம் இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கும் பாருங்க. நல்லா இருக்கு. ஆனா அந்த நாகராஜா புருஷனா வருவானா தெரியல. ஆனா அந்த நாகராணியோட மந்திரம் நல்லா பழிச்சிருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த நாகராணி நாடகத்தை எத்தனை நாளைக்கு தான் நடத்த முடியும்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவ காதுல விழற மாதிரி பேசாதீங்க. நமக்கு எதுவும் தெரியாத மாதிரியே தான் காட்டிக்கணும். இது வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அது மாதிரியே போகட்டும். ராணிக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சு, அவ வீட்டை விட்டே போயிடுவா. அது சரி, அந்த நாகராஜா விஷயம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பௌர்ணமி வருது. நாகராஜா வந்து அவளை கூட்டிட்டு போவார்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சத்தியமா சொல்றேன், நீங்களும் ஒரு லூசு தாங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த நாகராஜாவும் கிடையாது. இதெல்லாம் கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ போட்டுட்டு இருக்கிற டிராமா. ஆனா நமக்கு இது தெரியாம போயிடுச்சு. இந்த டிராமானால இவ்வளவு லாபம் கிடைக்கும்னு இன்னும் போக போக பாருங்க எவ்வளவு சம்பாதிக்க போறோம்னு. நாகராணி, என்னோட நாகராணி, வா வந்து என் கூட கண்ணாமூச்சி ஆடு. ஓம் நம சிவாய. அப்பா, இங்க பாருங்க நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு. அடடா, பிரமாதமா இருக்கே. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கியே. சபாஷ் ராஜு. அப்பா அப்பா, நாகராணிக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? ராஜு, பாம்புக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேள்விப்பட்டது பாலுன்னு எனக்கு தெரியும். பார்க்கும்போது நாகராணிக்கும் பாலு தானே பிடிக்கும். ஓ, இங்க பாருங்க சித்தப்பா, 2 கிளாஸ் பால் கொண்டு வாங்க. ஒரு கிளாஸ் நாகராணிக்கு, இன்னொன்னு எனக்கு. சரிப்பா ராஜு, நான் உடனே எடுத்துட்டு வரேன். அட பரவாயில்லையே, என் பையன் பாலெல்லாம் குடிப்பானா? சந்தோஷம். நாகராணிக்கு எது பிடிக்குதோ அது எனக்கும் பிடிக்கும். ஆஹா, இதோட கண்ணுக்கு கலர் அடிக்க நான் மறந்து போயிட்டேனே. ரஞ்சினி, இன்னைக்கு எனக்கு மூடே இல்லடி இந்த நாடகம் போடுறதுக்கு. ஏ ராணி, இன்னும் நீ ரெடி ஆகலையா? வெளிய பக்த ஜனங்கள வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமா ரெடி ஆகு. அத்தை, இன்னைக்கு அவளை விட்டுருங்களேன். அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு.
அதெல்லாம் முடியாது. என்ன பேசுற நீ? இன்னைக்கு அவ வந்தே ஆகணும். தர்பங்கால இருந்து பெரிய ஆபீசர் வராரு. அங்க வந்து இவ சும்மா உட்கார்ந்தா போதும், வேலை முடிஞ்சிரும். அதனால சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ராணி ராணி பாருங்க அத்தை, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அப்புறம் ரொம்ப முடியாம போச்சுன்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். ஆமாமா, ரொம்ப முடியாம போச்சுன்னா அப்புறம் ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். நான் வேணும்னா எல்லாரையும் திருப்பி அனுப்பிடுறேன். சந்தோஷமா? இப்ப போய் ரெஸ்ட் எடு, உனக்கு இன்னைக்கு லீவு. யாரு நீங்க? அடிப்பாவி, நீ ஏன் இப்படி? இப்ப வேற என்ன பண்றது? நாகராணியா நான் ரோட்ல நடந்து வந்தனா எல்லாரும் என் கால்ல விழுறாங்க. இப்பெல்லாம் எனக்கு வெளியே கொஞ்சம் ஃப்ரீயா கூட வர முடியல. ரஞ்சினி எங்க இருக்க? இரு 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 இரு, இது கமல், பாட்னால இருக்க எங்க அண்ணன். ஓ, இதான் நாகராணியா? ஆனா பாக்குறதுக்கு பிலிம் ஹீரோயின் மாதிரி இருக்காளே. பட்னால இப்படிதான் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஐஸ் வைப்பீங்களா? சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, இந்த நாகக்கண்ணிகை கொத்துமா? ஆமா, யாரையாவது கொத்தணும்னு தோணுச்சுன்னா கொத்துவேன். அப்படின்னா என்னையும் ஒரு முறை கொத்தி அருள் புரியணும். தட்சணை கூட? இந்த வச்சுக்க உன் தட்சணை. அம்மா, ரஞ்சினி சொன்னாலே உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. அதெல்லாம் இல்ல, என் உடம்புக்குலாம் ஒன்னும் இல்ல. அது என்னன்னா, இன்னைக்கு நாகராணி வேஷம் போடுறதுக்கு எனக்கு மூடு இல்ல. அப்படின்னா ஏன் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க? அதாவது இந்த நாகராணி டிராமா இருக்குல்ல, அது ரெண்டு பக்கமும் கத்தி கூரா இருக்கிற மாதிரி. இந்த நாடகத்தை நான் ஆரம்பிச்சதுல இருந்து மரியாதை, பணம், புகழ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஃபேமஸ் ஆயிட்டேன் நானு. ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த நாகராணில இருந்து ராணியா மறுபடியும் மாற முடியாது. பாப்பா, எனக்கே தெரியுது நான் விரிச்ச வலையில நானே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வலையும் இல்ல, நாகினியும் இல்ல. இங்க இருக்கிறது என்னவோ கமலும் ராணியும் தான். இது எப்ப நடந்தது? ஏன்டா இப்படி என்னோட உயிரை வாங்குற? என் உயிரையே நான் எப்படி வாங்குவேன்? நீங்க எங்க இதயத்தை கேட்டா கூட நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா ராணிய ராஜுவுக்கு எக்காரணத்தை கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம். நீங்களே யோசிச்சு பாருங்க தலைவரே, உங்களுக்கு இப்படி ராணி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நீங்களே தெரிஞ்சு ஒரு பாலம் கழுத்துல இவளை தள்ளுவீங்களா? ஆமா தலைவரே, துளசி சொல்றது சரிதான். எந்த பெத்தவங்களாவது தெரிஞ்சே தான் பொண்ணை பாலுங்கணத்துல தள்ளி விடுவாங்களா? அது சரி ராணி, உன் டிராமாவை எல்லாம் நிறுத்திடலாம். எனக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும், நம்ம கல்யாணத்தை பத்தி. அம்மா அப்பா மனசுல இப்ப பேராசை வந்துருச்சு. அவங்க இப்போ இந்த நாடகத்தை நிறுத்த விட மாட்டாங்க, என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய தரேன். அப்புறம் ஒரு விஷயம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க எனக்கு சம்பந்தி ஆயிட்டீங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம், ஓடி போயிடலாமா? சரி, ஆனா இப்போ இல்ல.
பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி. பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நாள்னு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்காரு புரோகிதர். சரியா அன்னைக்கே என் மருமகளை நான் இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். சதன், இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிங்க முதலாளி. நீங்க என்ன பெத்தீங்களா இல்ல கடையில வாங்குனீங்களா? கிழவன் இல்லனா பைத்தியக்காரன். அப்புறம் அந்த தாக்கூர் என்ன நம்ம அடிமை நினைச்சிட்டு இருக்கானா? அம்மா, அந்த பைத்தியக்காரனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், போய் தாக்கூர்ட்ட போய் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் என்ன கட்டாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாகராணி ஆக மாட்டேன், அப்படித்தானே? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ போட்ட டிராமாவெல்லாம் நாங்க நம்பிட்டு இருக்கோம்னா? நீ தான் இந்த நாகராணி விளையாட்ட ஆரம்பிச்ச. இப்ப அது ஊர் பூராவே பரவிடுச்சு. அது எல்லாரும் நம்பவும் செய்யறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் உன்னோட அம்மாடி. அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா காதை திறந்து கேட்டுக்கோ. மனுஷன் கடவுள் ஆகிறதுக்கு பெரிய அதிசயம் நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவன் மறுபடியும் மனுஷனா மாறணும்னு நினைச்சா அவனுக்கே ஆபத்து வரும். அப்புறம் உன்னை பத்தின இந்த விஷயம் எல்லாம் ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆபத்தாயிடும். அந்த மாதிரி ஆபத்துல இருந்து டாக்கூர் சாலை மட்டும்தான் நம்மளை காப்பாத்த முடியும். அதனால நீ அடம்பிடிக்காம டாக்கூர் சார் பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா நான் கமலை தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். கமல் பட்னால கிளர்க் வேலை பாக்குறானே, அவனை போய் கல்யாணம் பண்ணுவ? நாம இவளை மகாராணி ஆக்கலான்னு பார்த்தா பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இந்த நாகராஜா ராணி விளையாட்டெல்லாம் அந்த கமலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானா? அப்போ கமல் தான் உன் நாகராஜனா? ஒரு விஷயத்த கேட்டுக்கோ ராணி, இந்த காதல் கீதெல்லாம் வெறும் 4 நாளைக்கு தான். வேலைக்காரது எது தெரியுமா? பணம் மட்டும்தான். அந்த பணம் டாக்கூர் சார் கிட்ட நிறையவே இருக்கு. அப்புறம் டாக்கூர் சார் நிச்சயத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு பாத்தல? இங்க பாருமா ராணி, டாகூர் சார் ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப புத்திசாலியும் கூட. இங்க பாரு, உன்னோட நாகராணி நாடகத்தை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாம மட்டும் அவரோட சம்பந்தத்துக்கு ஒத்துக்கலன்னா அவர் இந்த விஷயத்த ஊர் பூரா பரப்பிடுவாரு. அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஊர் ஜனங்க நம்மளை கல்லால் அடிச்சு விரட்டுவாங்க. நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நாம மட்டும் அவரோட பேச்சை கேட்டோம்னா அப்படியே ஏதாவது நடந்தா கூட அவர் இருந்து சமாளிப்பாரு. நாகராணிமா, உங்க கல்யாண முகூர்த்தம் நெருங்கிடுச்சு. நீ போ, நான் வரேன். ராணி, இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாரு, டாக்கூர் சார் நமக்கு 50 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்திருக்காரு. அப்புறம் இவ்வளவு பணத்தையும் கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பெரிய பணக்காரங்களாக்கிடுறேன்னு. அடடா, டாக்கூர் சார் நல்லா இருக்கணும். என் ராணி தங்கம், நீ இப்ப நிஜமாவே ஒரு ராணி ஆயிட்டடி என் தங்கம். அப்பா, என் நாகினி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. வா வா வா, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு. நகினி, நீ என் பொண்டாட்டி ஆயிட்டன்னா நான் தான் உன்னுடைய நாகராஜா. ஏய்,
ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் நாகராஜன், நீ என்னுடைய நாகராணி. நான் தலைவன், நீ என்னுடைய தலைவி. ஏ நான் நாகராஜன் ஆயிட்டேன். வா வா, நம்ம நாகராணி நாகராஜன் ஆட்டம் ஆடலாம். ராணி, நீ எங்க இருக்க? எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ராணி. நீ எங்க இருக்க? ராஜு, இப்ப கரண்ட் வந்துரும். ராணி, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ராணி. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ராணி. ராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. ராஜு, இப்ப கரண்ட் வந்துரும். ராணி, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ராணி. கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சு. என்ன இது? புது விளையாட்டா? நானும் ஆட வரட்டுமா? நானும் ஆட வரேன் இந்த விளையாட்டுக்கு. ராஜு, ராஜு, ஐயோ ராஜு, சதன் இங்க பாரு, ராஜுவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ராஜு, என்னப்பா ஆச்சு? ஐயோ முதலாளி, நம்ம சின்ன முதலாளிய பாம்பு கடிச்சிருக்கு. ஐயோ, மணி 12:30 ஆயிடுச்சு. பௌர்ணமி ராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த நாகராணி சொன்ன மாதிரி நாகராஜா வந்து நாகராணிய கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த நாகராஜா தான் நம்ம தம்பிய கொண்டுட்டாரு. தப்பு பண்ணது நான் தானே. அப்ப தண்டனை எனக்கு தானே கொடுக்கணும். சதன், அங்க 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 பாரு. நாகராணி, சதன், அந்த நாகராணிய எந்த கருப்பு நாகமும் கூட்டிட்டு போகல. அவளே ஒரு நாகினியா தான் இங்க வந்திருக்கா. வந்து என்னோட பையனை இவன் தான் அந்த பொண்ணோட அப்ப. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணி இருக்கணும். என்ன விஷயம் டாகூர் சார்? ஏதாவது பிரச்சனையா? நடிக்கிறியா? இப்ப தெரிஞ்சிடும். எங்க உன் பொண்ணு? உன் பொண்ணு எங்கன்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் உள்ள போய் நல்ல வீட்டை தேடி பாருங்க. என்னாச்சுங்க? என்ன நடக்குது? சும்மா இருங்க, நீங்க தலையிடாதீங்க. தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காதீங்க. இத பாருங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சொன்னேன்ல, அவன் எங்க வீட்டுல இருந்த நகையை திருடிட்டு வந்திருக்கான்னு. வீட்டுல வேற எதுவும் கிடைச்சது இல்ல சார். ஆமா, உங்களோட பொண்ணுங்க? அவ இங்க வீட்டுக்கு எதுவும் திரும்பி வரவே இல்லையே.
ஆனா டாகூர் சார், நீங்க இந்த நகையை எங்களுக்கு நிச்சயத்துக்கு கொடுத்தீங்க. நல்லா இருக்கு டாகூர் சார், உங்க சம்பந்தி மேலேயே திருட்டு பட்டை கட்டி விடுறீங்க. இது என்ன நியாயம் டாகூர் சார்? அப்ப என் பையனை கொன்னது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? உங்களாலையும் உங்க பொண்ணுனாலையும் தான் இன்னைக்கு என் பையன் ராஜு இல்லாம போயிட்டான். தப்பு எங்க பேர்லயும் இருக்கு டாகூர் சார். நாங்க ராணியோட நாடகத்துக்கு துணை போயிருக்கவே கூடாது. சத்தியமா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல டாகூர் சார். எங்க பொண்ணு உங்க பையனை இப்படி கொலை பண்ணவனு எதிர்பார்க்கவே இல்ல. நாம ராணிய கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க பையனும் உயிரோட இருந்திருப்பான். இதெல்லாம் நீங்க முன்னாடியே யோசிச்சு இருக்கணும். உங்க நாடகம்லாம் முடிஞ்சு போச்சு. வேஷத்தை கலைச்சிட்டு வாங்க, இழுத்துட்டு வாங்க 2 பேரையும். போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் மறைவா இருக்கிறது நல்லது. புரியுதா? என்ன, எதுக்காகமா முகத்தை மூடி இருக்க? நீதான் ரொம்ப அழகா இருக்கியல்ல. கொஞ்சம் திரும்பி உங்க பேரை சொல்ற. என் பொண்டாட்டி அவ, கொஞ்சம் மரியாதையா பேசு. இவ ராஜு டாக்கூரோட பொண்டாட்டி தானே? என்ன மேடம், நாகக்கன்னிகை புகழ் ராணி ராஜுவை கொலை பண்ணிட்டு இங்க ஹாப்பியா உட்காந்து டீ குடிக்கிறியா? இல்ல இல்ல, நான் கொலைலாம் எதுவும் பண்ணல. நாகராஜா தான் கடிச்சிருக்கணும் அவனை. நான் வேணான்னு சொன்ன தாகூர் சார் கிட்ட உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு அவரு கேட்கல. நான் என்ன பண்றது? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு உன்னோட நாகராணி நாடகம். சொல்லு, ராஜுவை ஏன் கொன்ன, எப்படி கொன்ன? சொல்லலைன்னா நாங்க உன்னை அடிச்சு கொன்னுடுவோம். அடிச்சு கொல்லு என்ன? ரொம்ப நல்லதா போச்சு. நான் பிறக்கும் போதே என் அப்பா அம்மா என்ன அடிச்சு கொண்டிருக்கணும். ராசி இல்லாதவ ராசி இல்லாதவன்னு சொல்லி சொல்லி கேட்டு அழுத்து போச்சு. முதல்ல அந்த கிழவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா வரதட்சணை கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல. இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக நான் நாகராணி வேஷம் போட்டேன். பணமும் வர ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது பிடிக்கல. நான் கமலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிற காசு கூட எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால பேராசைப்பட்டு தாகூரோட பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் இதுல இருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் தாகூர் என்ன தேடி கண்டுபிடிப்பாருன்னு. அதனால்தான் நான் அவரோட பையனை கொன்னுட்டேன். அப்பதான் நான் போட்ட நாகராணி ராஜா நாடகம் அவனுக்கு உண்மையா தெரியும். என்ன பண்றதுனா என்னால முடியல. நான் எவ்வளவுதான் சகிச்சுக்கிறது? அத்தா என்ன காப்பாத்து, அத்தா என்ன காப்பாத்து, அத்தா என்ன காப்பாத்து, அத்தா என்ன காப்பாத்து, அத்தா அத்தா என்ன காப்பாத்து, அத்தா என்ன காப்பாத்து. அத்தா அத்தா என்ன காப்பாத்து. நீ நீ யார்? நீ
நாகினி, இச்சாதாரி நாகினி. இச்சாதாரி நாகினியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துடுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துடுச்சு, நானும் பார்த்துட்டு வரேன். ஏ கௌரி, நீ எங்கடி போற? என் கூட இங்கே இரேண்டி. உனக்கு புரியலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கடி பயப்படுற? இன்னைக்கு உன்னோட நாள். உண்மையா சொல்லணும்னா உன்னோட வண்டி இன்னைக்கு கிளம்பிடுச்சு. ஆனா என்ன பாரு, ஆனா என் வண்டி நின்னு போச்சு. உனக்கு மாப்பிள்ளையும் ரெடி, நீயும் ரெடியா தான் இருக்க. ஆனா மாப்பிள்ளையோட அம்மா இன்னும் ஒத்துக்காம இருக்காங்க. அவங்களுக்கு முழுசா 5 லட்சம் வரதட்சணையா வேணுமா. என்ன பண்றது? இதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. சரி, இதெல்லாம் விடு. இத பத்தி நீ யோசிக்காத. நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நீ இப்படி பயந்துட்டு இருக்காத. அப்புறம் உன்னோட மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடும். அப்புறம் உன்னோட புருஷன் உன்னை பார்த்து பயந்து ஓடிட போறான். வாயை மூடிடி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே இருக்க. வா மருமகளே, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. வா மருமகளே, வாப்பா. நீண்ட ஆயுசோட நல்லா இருமா. முட்டா பயல கால்ல விழுறத கூட கத்து கொடுக்கணுமா? கல்யாணமே முடிஞ்சு போச்சு, கால்ல வளர்த்துறல பாரு உனக்கு. என்னங்க நீங்க? இவனை வச்சு என்னத்த பண்றது? வாங்கிக்கோமா. இனிமே எங்க வீட்டையும் எங்க பையனையும் நல்லபடியா பாத்துக்கிற வேண்டியது உன்னோட பொறுப்பு. குறைஞ்சது 20-25 கிராம் இருக்கும். என்ன இது? இதெல்லாம் கவரிங் நகையா? உங்க அப்பானால தங்கத்துல கூட நகை போட முடியலையா? இந்த பக்கம் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கிட்டாரு. இப்ப என்னடா இது கவரிங் நகை. இப்ப எங்க இருந்து பணத்தை கொண்டு வருவேன் உங்க கூட குடும்பம் நடத்த? என் வாழ்க்கை பூரா எங்க அப்பனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணுமா? என் பொண்டாட்டி ஏதாவது பணம் கொண்டு வருவா, அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியாவது எங்க அப்பங்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்னோட ஆசை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. ஓடி கீழே படுத்து தூங்கு. பணம் கொண்டு வர தெரியல, படுக்கையை மட்டும் பகிர்ந்துக்கணுமா? ஓடி கீழே போ. குடி தலகாணி படுத்தூங்க.
இந்தாங்க. மருமக வந்த உடனே வீடே எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? எல்லா வேலையும் எவ்வளவு பொறுப்பா பாக்குறா பாருங்க. மாமா பிரசாதம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்ப வீட்டுக்கு மருமக வந்துட்டா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. இனிமேலாவது ஒழுங்காரு, ஏதாவது சம்பாதிக்கிற வழியா பாரு. இப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பியா அண்ணா? ஹலோ, நான் சிவகுமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நான் கௌதம். நல்லா இருப்பா, நல்லா இரு. தம்பி, நான் பிந்தியா கிட்ட கொஞ்சம் பேசணும். இருங்க மாமா, இப்பவே கூப்பிடுறேன், பேசுங்க. பிந்தியா, இங்க வா. இந்தா உங்க அப்பா கிட்ட பேசு. இந்தா பணம் விஷயத்தை பத்தி இப்பவே பேசிடு. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்க? மாமியார் வீடு எப்படிமா இருக்கு? எல்லாம் நல்லபடியா போகுதுப்பா. சரிம்மா, எந்த கெட்ட பேரும் வந்துடாம பாத்துக்கோ. எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். சரிங்கப்பா. சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருக்காத, பணத்தை பத்தி கேளு. சரி, பேசு பேசு. என்னாச்சுமா? ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம கேளுமா. அது வந்துப்பா, அது என்னன்னா, எப்படி அப்பா கிட்ட பணம் கேட்க முடியும்? எனக்கு தான் நல்லா தெரியுமே அங்க கொடுக்க பணம் இல்லைன்னு. அப்பா, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்ததுல இருந்து எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குப்பா. எனக்கும் ஞாபகமாவே இருக்குமா. அப்பா, உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. அப்பா, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா. சரிப்பா, வைக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்களேன். நல்ல சான்ஸ் கிடைச்சது உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கறதுக்கு. ஆனா கெடுத்துட்டல. அவரோட நிலைமை எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட இருந்தது எல்லாம் சேர்த்துதான் நம்ம கல்யாணத்துல செலவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். உங்க அப்பா கொடுத்தாலும் சரி, இல்ல நீ எங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, புரிஞ்சுதா? பணம் கொண்டு வா, இல்லன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அதோட பெரிய காமெடி அந்த குள்ளச்சி ஒரு ஸ்டெப் இப்படி ஆட்டினா பாரு. ஆமா, அந்த ஆட்டக்காரிய ஏய் குள்ளச்சி அப்படின்னு கூப்பிட்டான்ல, அவன் வரும்போது ஒன்னா பாரு. ஜமுனானே, உங்க வீட்டுக்கு போற வழி அந்த பக்கம், எங்க வீட்டுக்கு இந்த பக்கம். காலைல பார்க்கலானே. இங்க பாரு லாலு தம்பி.
ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா. ஆத்தா என்ன காப்பாத்து. யாரு நீ? யாரு? நாகினி, இச்சாதாரி நாகினி. நாகினியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. என்னது இது? எந்த வேலையுமே உருப்படியா பண்ண மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. முடிவேத பாத்தண்டா. இது ஐயா கிட்ட கண்டிப்பா சொல்லி என்னப்பா விஷயம்? எல்லாரும் மொத்தமா வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? முதலாளி, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் முதலாளி. எங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும் அந்த இச்சாதாரி பாம்பு கிட்ட இருந்து. இச்சாதாரி பாம்பா? ஆமா முதலாளி, ஆமா. நேத்து ராத்திரி வீட்டுக்கு போற வழியில என் கண்ணால பார்த்த நீல நிற கண்ணு, கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவ பாம்பு மாதிரி உசு உசுன்னு வந்தா. நான் உயிர் பிழைச்ச போதுன்னு ஓடி வந்துட்டேன். ஏய், அப்படிலாம் இல்ல ஜமுனா. அந்த மாதிரி பாம்பளை இங்க வரவே வராது. நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. எனக்கு என்னமோ உன் ஆளுங்களோட சேர்ந்து உட்காந்து நிறைய குடிச்சிருப்ப நினைக்கிறேன். அதனால கெட்ட கனவு கண்டிருப்ப. இல்ல இல்ல முதலாளி, நான் கனவெல்லாம் ஒண்ணும் காணல. நான் அதை 2 கண்ணால பார்த்தேன். உன்னை தவிர வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல முதலாளி, இவர் தனியா தான் வீட்டுக்கு போனாரு. இங்க பாரு, நீ ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு ஜமுனாவோட ராத்திரி அதே இடத்துக்கு போ. பார்த்துட்டு வா அந்த இச்சாதாரி பாம்பு சமாச்சாரம் என்னன்னு. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா வாங்க. லாந்தர ஜாக்கிரதையா புடிடா. சரிங்க. அது இங்க எங்கேயோ தான் இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நானு தம்பி, இது இந்த உசு சத்தம் அந்த நாகினியோடதுதான். அண்ணே, நீங்க பயப்படாதீங்கண்ணே. நாகினி எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம்ல. முன்னாடி போனேன். முன்னாடியே போ சொல்றேன். இங்க பாரு தம்பி, இந்த சத்தம் அந்த பாம்போட சத்தம் தான். தம்பி, நம்மளெல்லாம் போட்டு தள்ளிடுவா. நம்ம எப்படி போயிடலாம். அந்த பாம்புக்கு கோவம் வந்துருச்சுன்னா நம்மள சும்மா விடாது. அவ நம்மளுக்கு சாபம் கொடுத்துருவா. அண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துடாது. சரி வாங்க, நீங்க பயப்படாதீங்க. நானு தம்பி வந்துட்டயா? எங்க? நம்ம பின்னாடி. பின்னாடியா? யாருக்கா நீங்க? நாகினி, இச்சாதாரி நாகினி. நான் உங்களை பழி வாங்க வந்திருக்கேன். பழி வாங்கவா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்?
பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்காரங்க என்னோட புருஷனை கொன்னுட்டாங்க. அதனாலதான் நான் பழி வாங்க வந்திருக்கேன். அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்க போறீங்க. எப்படி இந்த மனுஷங்க பாம்பு ரூபத்துல இருந்த என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி உங்க மனைவிகளையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறேன். அப்புறம் அவங்க எல்லாரையும் பாம்பா மாத்திடுவேன். எங்க மனைவிகளை விட்டுருங்க. நாகமா தாயே, எங்க மேல கருணை காட்டு தாயே, கருணை காட்டு. கருணை காட்டுறேன். என்ன நீங்க வணங்கினா இந்த கிராமத்துல குடியிருக்க போறேன். இந்த கிராமத்துல தோல்ல கருப்பு மச்சம் இருக்க ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள நான் வரப்போறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். என்ன சாமியா வணங்குனீங்கன்னா உங்களை நான் மன்னிச்சு விடுறேன். லாலு தம்பி, கருப்பு மச்சம் அப்படி யாரா இருக்கும் அந்த பொண்ணு? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன நாகினியும், இது உண்மையா இல்ல அவனோட பிரம்மையா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. முதலாளி, முதலாளி நாங்க பாத்துட்டோம். இந்த நேரத்துல யாரு? முதலாளி நாங்க பாத்துட்டோம். முதலாளி என்னாச்சு? முதலாளி, அந்த இச்சாதாரி நாகத்தை நாங்க மறுபடியும் பார்த்தோம். ஆமா முதலாளி, அண்ணன் சொன்ன மாதிரி அப்படியே இருந்தது. நீல நிறத்துல கண்ணு. அப்புறமா என்ன? அதுக்கப்புறம் முதலாளி, இந்த கிராமத்துக்கு குடி வர போறேன். இந்த கிராமத்துல தோல்ல கருப்பு மச்சம் இருக்க ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள நான் வரப்போறேன். கருப்பு மச்சமா? என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன தோணுது சுஜாதா? இந்த இச்சாதாரி நாகப்பாம்பெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையாவே இருக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தோணுது. இப்படி இவ்வளவு பேர் கண்ணுல தென்படுதுன்னா அதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இந்த விஷயம் உண்மைனா இந்த கிராமத்துல எந்த பொண்ணு மேல அந்த இச்சாதாரி நாகம் போக போதான்னு தெரியல. இது பரம பிந்தியா, மாமாவுக்கு டீ போட டிகாஷன் வச்சிருக்கேன். நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்னங்க இங்க வாங்க. அத்தை சீக்கிரமா வாங்க. டேய் கௌதம், சீக்கிரமா வா. ஏய் என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. இது இங்க பாருங்க, பாம்போட தோல். ஆமா, இது பாம்போட தோல் தான். அப்படின்னா நாகினி நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காளா? நம்ம வீட்ல என்னங்க நடக்குது? அப்பா, அப்பா அங்க அங்க ஏதோ சத்தம் வருது. ஒரு கொலுசு சத்தம் மாதிரி கேக்குது. உனக்கு மட்டும் தான் சத்தம் கேட்கும். அப்புறம் சொல்லுவ எனக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டேன்னு. மனசு வச்சு வேலையை பாரு, வேலையை பாரு.
அந்த இச்சாதரி நாகினி சொன்னா கிராமத்துல எந்த பொண்ணுடைய கழுத்துல மச்சம் இருக்கோ அந்த பொண்ணை தான் மாத்த போறாளாம். எனக்கும் கொலுசு சத்தம் கேக்குதுங்க. உங்க எல்லாருக்கும் புத்தி கெட்டு போச்சு. இல்லங்க, எனக்கும் கொலுசு சத்தம் கேக்குதுங்க. உனக்கும் கேக்குதுலமா? அதே மாதிரிதான் எனக்கும் கேட்டுச்சு. உங்களுக்கும் கேக்குதுல? நான் தான் சொன்னேன்ல, கொலுசு சத்தம் கேக்குது. எனக்கு நல்லா கேக்குதுங்க. ஆமா. நில்லு, அமைதியா இருங்க. நான் போய் பாக்குறேன். மருமகளே, என்னாச்சுமா? என்னாச்சு? என்னமாச்சு? அங்க இங்க யாரு இல்லையா? அங்கதான் அத்தை இச்சாதாரி நாகத்தை அங்க நான் பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு இருந்தா, என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒண்ணு இல்லம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க யாருமே இல்லம்மா. ஒண்ணு இல்ல, நாங்களும் கூட இருக்கோம் இல்லம்மா. அது சரி, இச்சாதாரி நாகம் உன் பக்கத்துல ஏமா வந்தது? அது அந்த பொண்ணு கிட்ட தான் போகும். தோல்ல மச்சம் இருக்கிற பொண்ணு கிட்ட. உன் தோல்ல மச்சம் இருக்கா என்ன? அடியே, உனக்கு என்னாச்சு? மருமகளோட தோல்ல கருப்பு மச்சம் இருக்குங்க. இந்த கருப்பு மச்சத்தாலதான் அவ என்கிட்ட வந்திருக்கா. அத்தை, இப்ப அவ என்ன விட மாட்டா போல இருக்கே. அவ என்ன கொன்னிடுவா. ஒருவேளை அவ என்ன அவள மாதிரி நாகினியா மாத்திருவாளா? அத்தை, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை. அவ என்ன கொன்னிடுவா. ஒண்ணு ஆகாதுமா, ஒண்ணு ஆகாது. என்ன சரியாயிடுமா, என்ன சரியாயிடும். நீ எதை பத்தி பயப்படாத. காப்பாத்துங்க, தைரியமா இரு. அந்த இச்சாதாரி நாகினி சொல்லுச்சு, கிராமத்துல எந்த பொண்ணுடைய கழுத்துல மச்சம் இருக்கோ அவளதான் நாகினியா மாத்த போறாளோ. மருமக தோல்ல கருப்பா மச்சம் இருக்குங்க. அம்மா, அப்பா, சீக்கிரம் இங்க வாங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துன? கீழே பாருங்க. நாகினி நம்ம வீட்லயா? மருமகள் எங்க? தெரியலையப்பா. ராத்திரி இங்கதான் படுத்துட்டு இருந்தா. அவளோட Dress தாலி எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா அவ எங்க போனான்னு மட்டும் எனக்கு தெரியலப்பா. அப்படின்னா பிந்தியா தான் அந்த கருப்பு மச்சக்காரியா? அவ மேலதான் இச்சாதாரி நாகம் புகுந்து இருக்குமோ என்னமோ. அட கடவுளே, இச்சாதாரியோட சாபம் முடிஞ்சிருச்சா? என்னோட மருமக பிந்தியாவ நாகினியா மாத்திட்டாளா? அப்படின்னா அவ ஒரு பாம்பா மாறிட்டாளா? நாகம்மாவுக்கு 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 நாகம்மாவுக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கிராமத்துல இச்சாதாரி நாகினி வாசம் புரிஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல, நாகம்மா என்கிட்ட என்ன சொன்னா, நாம கிராம மக்கள்லாம் சேர்ந்து வழிபட்டோம்னா நம்ம கிராமமே வளர்ச்சி அடையுமா. அதனால இன்னையில இருந்து நம்ம கிராம மக்கள் நாகம்மாவை வழிபட்டு சந்தோஷமா இருக்கலாம். சொல்லுங்க, நாகம்மாவுக்கு நாகம்மாவுக்கு நாகம்மாவுக்கு. தம்பி, இத புடி, மருமகளுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா, இப்ப பிந்தியா உன்னோட மருமக மட்டும் இல்லம்மா.
இப்ப அவன் நாகமாவா மாறிட்டா. புரிஞ்சுதா? நம்ம வீட்ல சாக்சாத் அந்த தேவியே இருந்திருக்கா. நமக்கு தெரியவே இல்லை பாருங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியா படலமா. இப்படி வெட்ட வெளியிலே எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. கிராம மக்கள் எல்லாரும் தரிசனத்துக்கு வராங்க, வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. ஆனா கிராமமா விஷயம் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அம்மா நாகமாக்கு தனியா ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேம்மா. இந்த மாதிரி வெட்ட வெளியில ஜனங்க கூடி கும்புறது சரியா இல்லம்மா. ஆமாப்பா கௌதம், நீ சொல்றதும் சரிதான். நாகம்மாவுக்காக நாம ஒரு அழகான கோவில் கட்டியாகணும். ஆனா எப்படி கட்டுறது, எங்க கட்டுறது? அத நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாருங்க மக்களே, நாங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நாகம்மாக்கு ஒரு கோயில் கட்டலான்னு. ஆத்தாக்கு பூஜை மற்ற விஷயம்லாம் பண்ணும்ல. இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் எங்களுக்கு துணை அனுப்பிங்கன்னு நினைக்கிறேன். யாரால எவ்வளவு காணிக்க செலுத்த முடியுமோ அதை இந்த உண்டியல்ல போட்டுருங்க. ஆமா, இது சரியான யோசனை தான். ஆமா, இது ஏன் சார்பா நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு. இங்க ஏன் வர சொன்னா? அப்படி என்ன அவசரமான விஷயம்னு என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்ன? நான் தான் உன்னை பார்க்க வருமல்ல, அப்ப பேசினா பத்தாதா? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? யாரும் பார்க்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் அவசரமா உங்களை நான் இங்க வர சொன்னேனே. என்ன விஷயம் சொல்லு. ஏன்பா கௌதம், வா வந்து சாப்பிடு. இதோ வரமா. இப்ப நான் பிந்தியாவை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாகம்மாவை ரூமுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ம். இந்த கௌரிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. சீக்கிரம் அதை வெட்டலன்னு வச்சுக்க, நமக்கே அவ ஏமனா மாறிடுவா. கல்யாண பொண்ணை வழி அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட, எங்க போய் தொலைஞ்சான்? எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்து சேரல. சீக்கிரம் வர சொன்னா சீக்கிரமே வரமாட்டான். சரி, கால் பண்ணி பார்க்கலாம். டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வந்து சேரல. அவனோட போன் கூட நாட் ரீச்சபிள்னு வருது. நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு. என்ன நடக்குது? என் பொண்ணு போட்டோ எதுக்கு வச்சிருக்கீங்க? பிந்தியா எங்க போனா? வாங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு. அவ இப்ப நாகம்மாவா மாறிட்டா. அங்க பாருங்க. இந்த நாகம் தான் எங்க மருமக பிந்தியா. எல்லாரும் என்ன உளறீங்க?
உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்ணு எப்படியா நாகனியா மாற முடியும்? கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என் பொண்ணு எப்படியா நாகனியா மாறுவா? இந்த கட்டு கதையெல்லாம் நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுதான் பிந்தியா நாகனியா மாறிட்டா. இந்த முட்டாள்தனத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அவளை எங்க ஒளிக்க வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, நாங்க உங்ககிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் எங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒரு அப்பன் தன்னுடைய பொண்ணை பார்க்க விடாம பண்றீங்களே. கேட்டா பொறுமையை சோதிக்கிறேன்னு சொல்றீங்க. சரியா பேசுங்க, இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அப்படின்னா போலீஸ் கிட்டே போக வேண்டியதானே? யார் தடுத்தா உங்களை? என்ன சொல்றீங்க நீங்களா? ஆமாமா போங்க. எந்த போலீஸ் வருது நாங்கள பாக்குறோம். நாகமாதாவுக்கு, 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 நாகமாதாவுக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை காப்பாத்துங்க. என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? உங்க பொண்ணு நாகமா மாறிட்டாளா? இது எப்படி நடந்திருக்கும்? நாகமாதாவுக்கு, 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 நாகமாதாவுக்கு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இவங்க தான் என் பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இவங்க அவளுடைய மாமியார். ஐயா அப்படிலாம் இல்ல. எங்க மருமக பிந்தியா காணாமலாம் போகல. அவ எங்க கூட தான் இருக்கா. நீங்க வேணா அங்க பாருங்களேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பாம்பு தான் பிந்தியாவா? ஆமா 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 சார், ஆமா. யோ, உள்ள போய் தேடி பாரு. சார் என்ன ஏன் தேட சொல்றீங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. அதெல்லாம் விடுங்க. பிந்தியாவை கடைசியா யாரு எங்க பார்த்தாங்க? நான் தான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் சார். நான் அப்புறம் என்னோட பொண்டாட்டி பிந்தியா. அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தோம். அவளை நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என் பொண்டாட்டி பிந்தியா இந்த நாகமா மாறி இருந்தா. சார், உள்ள பிந்தியா இல்ல. அவ எப்படி உள்ள இருப்பா? நாங்க தான் சொல்றோம்ல, எங்க மருமக பிந்தியா நாகினியா மாறிட்டான்னு. ஆமா. நாகம்மாவுக்கு, நாகம்மாவுக்கு. சும்மா இருங்கயா ஜாதவ் சார். இவங்களுடைய நாகமாதாவையும் இவரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டினுவாங்க. என்ன சொல்றீங்க? பையனை விடுங்க சார். சார், என் பையனை விடுங்க சார். அவ எந்த தப்பும் பண்ணல சார். சார், நான் சொல்றேன்ல, கொஞ்சம் கேளுங்க சார். ஐயோ, என் மருமகளை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? சார், எங்க நாகம்மாவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். வேண்டாம் சார், விட்டுருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வாய மூடு. சட்ட நடவடிக்கையில தலையிட்ட என்ன நடக்குன்னு தெரியுமா? எல்லாரையும் உள்ள வச்சிருவோம், ஜாக்கிரதை. வாங்க சார். நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். என் பையன் எந்த தப்பு பண்ணல சார். சார், தயவு பண்ணி என் பையனை விடுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். உண்மையா தான் சொல்றியா நீ? சார், நான் உண்மையா தான் சார் சொல்றேன். பிந்தியா நாகமா மாறிட்டா. நீங்க ஏன் சார் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? போதும், விடுங்க. இது எப்படியா நடக்கும்? ஒரு பொண்ணு நாகமா மாறிட்டாளா? வேற ஏதோ கதை ஓடுது ஜாதவ், நமக்கு தான் தெரிய மாட்டுது. அதை பத்தி நம்ம விசாரிக்கணும். இந்த பாம்பு தான் நமக்கு விட்னஸ். ஜாதவ், ஒரு வேலை பண்ணு. இந்த கிராமத்திலயும் பக்கத்துல இருக்கிற கிராமத்திலயும் இருக்கிற பாம்பாட்டிங்களை பிடிச்சி விசாரிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். ஓகே சார். சார் விடுங்க சார். வேணாம் சார். சார் யோ சார், இங்க பாரு. சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஒரே பாம்பாட்டி நீ தான். இப்ப சொல்லு, உன்னுடைய பாம்பு கஜராஜா இங்க எப்படி வந்தான்? சொல்லு. ஒரு பையன் வந்தான் சார். இந்த பாம்பை எனக்கு கூட நிறைய பணம் கொடுத்தான் சார். அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உண்மையை தானே சொல்ற? ஆமா சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். நீ பொய் சொல்றன்னு மட்டும் தெரிஞ்சது, உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவேன். இல்ல சார், பொய்லாம் சொல்ல சார். இவனா? இவன் தான் சார் வந்தது. பாண்டே, சொல்றா, உன் பிளான் என்னடா? எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக நம்மள திடீர்னு நீங்க கூப்பிட்டிருக்காருன்னு தெரியலையே.
உங்க எல்லாரையும் நான் ஏன் இங்க கூப்பிட்டேன்னா இவங்க பிளானை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனாலதான். இவங்க பிளான் என்னன்னா டூப்ளிகேட் இச்சாதாரி நாகினியை ரெடி பண்ணி அப்பாவி கிராமத்து ஜனங்களை கொள்ளையடிக்கிறது. என்னங்க, அது என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். எப்படி? ஒரு பிளான் இருக்கு. இவங்க பிளானுக்கு நாகினியை வேஷம் போட்டது இவங்க ஃப்ரெண்டு கௌரி. சரியா இருக்குல்ல? அப்படியே நாகினி மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதோ ஆளுங்க வராங்க. இதை கீழே இறக்கி விட்டுரு. அப்புறம் என்ன, வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? என் புருஷனுக்கு என் மேல பாசம் இல்ல, அவருக்கு பணத்து மேலதான் ஆசை. ஒரு தடவை கூட அன்பா எடுத்து கூட பார்த்ததில்ல என்ன. அப்பதான் நான் இந்த பிளான பத்தி யோசிச்சேன். அப்படியாவது இவரு பணம் கிடைச்சதுன்னா என்ன பார்த்து பாரு நினைச்சா. அதனாலதான் கௌரிக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நான் இச்சாதாரி நாகமா வேஷம் போட வச்சு ஊருக்காரங்க முன்னாடி அனுப்புனேன். அப்பதான் பிந்தியா நாகமா மாற முடியும். சந்தேகப்படாம நம்புவாங்கன்னு. ஆனா கௌரி அவ ரொம்ப என்ன பேச ஆரம்பிச்சா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உண்டியல்ல எவ்வளவு காசு விழுதுன்னு. அது மட்டும் இல்ல, எப்படியோ அந்த நாகமாதாக்கு கோயில் கட்டுறேன்னு பணத்தை முழுசா அள்ள போற. அதனால அந்த இச்சாதாரி நாகத்துக்கு, அதாவது எனக்கு, என் பங்கு இன்னும் ஜாஸ்தி எனக்கு வேணும். இல்லனா உனக்கே தெரியும், நான் பேச ஆரம்பிச்சா நீ காலி. அதனால இன்னைக்கு ராத்திரி உனக்காக நான் இங்க காத்துட்டு இருப்பேன். நீ பணம் கொண்டு வர. அப்புறம் வாரம் வாரம் எனக்கு பணம் கொடுக்க மறந்துடாத. பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கௌதம் கௌரியை கொன்னுட்டான். இன்ஸ்பெக்டர் சார், இவனை கூட்டு போங்க. இவன் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல. கூட்டிட்டு போங்க அவனை. ஓகே சார். இவன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. சம்பந்தி,